ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு வித்தியாசமான காமெடி மூவியோட ஸ்டோரிலைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் உப்பு கப்புரம்பு. சிட்டி ஜெயபுரம் அப்படிங்கிற ஊரில் பல வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிருந்த காலத்தில் அந்த ஊரில் 3 வருஷத்துக்கு மழையே இல்லாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து, பூமி உங்களுக்கு நிறைய கொடுக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவுமே திருப்பி கொடுக்காததுனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி, இந்த ஊரில் மக்கள் யாராவது இறந்தா அவங்கள புதைக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும், நீங்கள் பூமிக்கு அது திருப்பி கொடுத்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருப்பாரு. அதனால் அப்போலேருந்து அந்த ஊர் மக்கள் யார் இறந்தாலும் அவங்கள புதைக்கிறது மட்டும்தான் வழக்கமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ராஜாவோட ஆட்சியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த ஊரில் இந்த மக்கள் எல்லாருமே வேறு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆயிருப்பாங்க. மற்ற ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களும் இந்த ஊரோட வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே பல ஜென்ரேஷன் கடந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஊரோட ஊர் தலைவர் ஹீரோயினோட அப்பா, அவர் இறந்து போயிருப்பார். அவரையும் இந்த ஊர் வழக்கப்படியே புதைக்கிறாங்க. காலங்காலமாக ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் ஊர் தலைவராக இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இவங்க மட்டும்தான் பொண்ணாக இருப்பாங்க. அதனால் அந்த பொறுப்பு ஹீரோயின் கிட்ட வருது. இப்போது ஹீரோயின் தான் அந்த ஊருக்கு ஊர் தலைவர். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க தான் அதை சால்வ் பண்ணணும். ஹீரோயின் ஊர் தலைவராக பதவியேற்ற அன்னிக்கே நிறைய பேர் நிறைய கொஷின் ஹீரோயினை கேட்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் இவங்க தான் ஊர் தலைவராக போகிறாங்கன்னு இவங்கள முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு. என்னென்ன கொஷினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு. அந்த ஊரில் இது வரைக்கும் அவர் பார்த்த என்ன பிரச்சனைலாம் இருந்துச்சோ அதெல்லாம் தான் திரும்பி வரும். அதனால் அதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு ஹீரோயினுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் புதுசாக ஏதாவது பிரச்சனை இந்த ஊருக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் அப்போவே கேட்டிருப்பாங்க. அப்போ அதுவும் தலையெழுத்து, நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவங்க அப்பா. அவங்க கேட்ட மாதிரியே இப்போ இந்த ஊரில் ஒரு புதுசாக பிரச்சனை முளைச்சிருக்கு. இந்த ஊரில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் யார் இறந்தாலும் ஒரே இடத்துல தான் புதைக்கிறது வழக்கம். ஆனால் இப்போது அந்த இடத்த தான் 300 வருஷமாக இவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னும் ஒரு 4 இடம் தான் பாக்கி இருக்குன்னு இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஹீரோயின் 2 நாளாக நான் பதில் சொல்கிறேன்னு டைம் கேட்டுட்டு போய் வேறு எங்கேயாவது இந்த ஊரில் இடம் இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு இடமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இவங்க ஊரை ஒட்டுன மாதிரி 3 ஊர் இருக்கும். அந்த ஊர்லெலாம் போய் இடம் இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரு காரணம் சொல்லி இவங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் இடத்த தேடி அலைஞ்சிட்ருக்க, இன்னொரு பக்கம் ஊரில் இருக்க வயசானவங்களாம் அவங்க இறந்தா அந்த இடத்துல தான் புதைக்கணுன்னு அந்த 4 இடத்துக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஹீரோயினுக்கு வேறு எந்த இடமும் கிடைக்காததுனால இருக்கிற 4 இடத்த வச்சு 2 வருஷம் எப்படியாவது ஓட்ட முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அதனால் அந்த ஊரில் சின்னான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் அடக்கம் பண்ணுற வேலை, அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுறது. அவங்கிட்ட சொல்லி இந்த ஊரில் இன்னும் 2 வருஷத்தில் வயசாகி யாரெலாம் இறந்து போகிற நிலமையில் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எழுத சொல்லி ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவனும் போய் ஊரில் எல்லாரையும் விசாரித்து அந்த லிஸ்ட்டையும் ரெடி பண்ணுவான். அந்த லிஸ்ட்டில் ஒரு 8 பேர் இருப்பாங்க. அந்த ஊரில் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்னு சண்டை போடுறதுக்காகவே ஒரு 2 குரூப் இருப்பாங்க. அந்த ஒரு குரூப்பில் இருக்க ஒரு வயசானவரும் அவரோட பேரை அந்த லிஸ்ட்டில் 9ஆவதாக சேர்க்க சொல்லி எழுதியிருப்பார். இப்போது அந்த இடத்துல இடம் இருக்கிறதே ஒரு 4 பேருக்கு தான். ஆனால் இருக்கிற லிஸ்ட்டில் 9 பேர் இருப்பாங்க. ஊர் தலைவராக இவங்களே யாரையாவது தேர்ந்தெடுத்தால் அது எங்கே பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருமோன்னு ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. குலுக்கல் முறையில் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கலான்னு. அதே மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு அதில் வந்த பேருங்களை தான் அந்த இடத்துல புதைக்க போகிறதா ஊர் தலைவரான ஹீரோயின் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பேர் அந்த 2 குரூப்பில் அடிச்சுக்கிற ஒருத்தரோட தாத்தாவோட பேர். அவர் வின் பண்ணுறதுனால ஊருக்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே ஒருத்தனோட தப்பால் 4 பேர் விருந்து முடிஞ்ச அப்புறம் இறந்து போயிருப்பாங்க. அதனால் இப்போ குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தவங்க இல்லாமல் இப்போ இறந்த 4 பேரையும் அந்த இருக்க மிச்ச இடத்துலையே புதைச்சிருவாங்க. எப்படியும் இந்த பிரச்சனையிலேருந்து 2 வருஷமாவது தப்பிக்கலான்னு ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை நடந்ததுனால இப்போது அதுக்கு உடனடியாக தீர்வு தேட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அப்படி அவங்க இதுக்கு தீர்வு கொண்டு வரலனா இவங்க அவங்க பதவியை விட்டு போயாகணும். ஹீரோயின் ஊர் தலைவராக இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.